ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது நம்ம மீனா இருக்காங்களே, என்னங்க எந்திரிங்க என்னங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மூவியில் சொல்லுவாங்களே, அதை காலங்காத்தாலே நம்ம கனகாமரம் வச்சுக்கிட்டு என்னை வந்து உசுப்புனா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி நம்ம மீனா எழுப்பிட, அதுக்கப்புறம் என்ன மீனா என்னை வந்து இப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுப்புற, விடியறதுக்கு முன்னாடி யாராவது எழுப்புடுவாங்களா, விடியறதுக்கு முன்னாடி யாராவது எழுப்புடுவாங்களான்னு சொல்லிட்டு 8 மணி வரையும் தூங்குறாரு. நீ இப்படியாடா தூங்குற, இருடா நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து இவங்க ரோசத்தில் கிளம்பி வர, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, நீங்கள் பட்னியாக போங்கன்னு ஒரு பக்கம் சொல்லி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே மாமியார் வீட்டில் வந்து உட்காந்து தம் கட்டிட்டு சாப்பிட்றாங்க. அடேங்கப்பா, அட்டட்ட என்ன அரிய வகை சட்னியாடா, 6 வகை சட்னியாடான்னு சொல்லிட்டு கமுக்கமாக அள்ளி அள்ளி அமுக்குது இந்த பொண்ணு. என்னம்மா என் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தியான்னு சொல்லி கேட்க, எல்லா மாமியாரும் இப்படி தான் கேட்பாங்க, பிள்ளைய பற்றி மட்டுமே கவலைப்படாதுங்கம்மா, செஞ்சு கொடுத்துட்டேன் அதை, டிஃபன் கட்டி கொடுத்துட்டேன் அதை அப்படின்னு சொல்கிறேன். உன்னை பற்றி எனக்கு தெரியுமே, நீ செய்ய மாட்டியேன்னு சொல்லி கேட்க, நான் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. செந்திலுக்கு கட்டித்தரேன் எடுத்துகிட்டு போய் கொடுமான்னு சொன்னதுக்கு பாண்டியன் ஒரு பக்கம், என் மருமகளுக்கு வேணால் செய்யி, என் மவனுக்கு செய்யாதன்றாங்க. உடனே கோவத்தில் சொல்லிட்டாங்க போல, நம்ம நினச்சா எனக்கு மருமக தான் முக்கியன்றாங்க. அட்டட்ட என்ன ஒரு அரிய வகை காட்சியடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தம் கட்டிக்கிட்டு இவங்க சாப்பிட அரசிக்கிட்டையும் நம்ம ராஜுக்கிட்டையும் மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்க, நான் எதுவும் சமைச்சு தரல, வாங்கி கொடுத்தால சமைக்கிறதுக்கு, நான் இங்கே ஒடியாந்துட்டேன்னு சொல்கிறேன். அண்ணி நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அங்கே போய்ன்றாங்க. அதுக்கப்புறம் கடையில் பார்த்தா ஊருப்பட்ட வேலைங்க, தீபாவளி டைம் இல்லையா, அதனால் வேலை அதிகமாக இருக்குன்னு சொன்ன உடனே பாண்டியன் ஒரு பக்கம் வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்புன உடனே வழக்கம் போல் கடையை சரவணன் வந்துட்டு இவங்களை நம்பி விட்டுட்டு போனால் கண்டிப்பாக அமௌண்ட் ஆட்டே போடுவாங்க, அதனால் நம்ம இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு இல்லை பழனியை எங்கே விடுவோன்னு சொல்லிட்டு பழனி எங்கே விட்டுட்டாங்க. கடைசியில் பார்த்தா பழனி கல்லால் கை வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்ல பழனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. பாவமாக இருக்கல, தீபாவளி வருதுப்பா, கிஃப்ட் கொடுக்க வேணாமா, ஹாப்பியாக இருங்க, ஓகே.